ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவராய் இருக்கிறாராம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த நல்ல தெய்வத்தை ஆராதிக்க, துதிக்க, தொழுது கொள்ள இந்த நாளில் நாம் விரும்பினாலும் நாம் விரும்பாவிட்டாலும் நம்முடைய ஜீவனை அவருடைய பார்வைக்கு அருமையாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற தேவன் அவர். உலகத்தில் நல்லவர்னு சொல்கிறதுக்கு யாரையுமே இன்றைக்கி காட்ட முடியாது. நல்லவர்னு சொன்னால் அது இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இந்த நல்ல தெய்வத்தின் நாம மகிமைப்படும்படியாய் இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்து இந்த ஆண்டவருக்கு நான் நன்றிகளை செலுத்துகிறேன். விசேஷமாய் உங்கள் மத்தியிலே இந்த நாளிலும் இப்படியாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் என்னை அழைத்த அன்பு போதகருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இயேசுவை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக இயேசு ஆசீர்வதிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார், பரிசுத்த ஆவியாலே உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை அதனால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே, வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதயம் தண்ணீரே. வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவது உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இந்த நல்ல நாளிலும் கூட தேவன் நம்மோடு பேசும்படியாய் யோசுவாவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வார்த்தையை திருப்பி எடுத்தவர்கள் கணீர்னு வாசிங்க பார்க்கலாம். புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 5 வேர்ட்ஸ் நம்பர் 9. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார். அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். நல்ல ஒரு வார்த்தை. நமக்கு ஓரளவுக்கு கதை தெரியும். மோசேயின் தலைமையின் கீழ் தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானானை நோக்கி பிரயாணப்பட வைக்கிறார். நமக்கு தெரிந்த நல்ல விஷயங்கள். இப்பொழுது மோசேயினுடைய அந்த தலைமைத்துவம் முடிகிற பொழுது மோசேயினுடைய பணிவிடைக்காரனாயிருக்கிற யோசுவாவை கொண்டு தேவன் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார். யோர்தான் நதி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது யோர்தானை கடக்கிறார்கள். யோர்தானை கடக்கிற பொழுது அந்த கானானுடைய அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதற்கு பெயரை சொல்லுகிறார்கள் கில்கால் என்று சொல்லுகிறார்கள். தேவன் தம்முடைய ஜனங்களை கில்காலுக்குள்ளே கொண்டு வந்து சேர்த்தாராம். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. கில்காலுக்குள்ளே வந்த பிறகு அப்படி என்ன ஒரு விசேஷம்? கில்காலின் அந்த அனுபவம் அந்த ஜனங்களுக்குள்ளே கடந்து வந்த பிறகு அப்படி என்ன ஒரு மேன்மை உண்டாயிருக்கிறது என்பதை பார்க்க விரும்பினால் 12வது வார்த்தை சாட்சி கொடுக்கிறது. வாசிங்க. அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் கானான் தேசத்தினுடைய பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களா பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ, எந்த தேசத்தினுடைய நன்மைகளை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள், எந்த தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களை நான் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி தம்முடைய ஜனங்களை அழைத்தாரோ,
இந்த கில்காலின் அனுபவத்திற்கு பிறகு சத்தியம் சாட்சி கொடுக்கிறது. அந்த தேசத்தினுடைய நன்மைகளை தேவ ஜனங்கள் புசித்தார்களாம். இப்படி சொல்ல வேண்டும் என்றால் அந்த தேசத்தினுடைய நன்மைகளை தேவ ஜனங்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த கில்காலின் அனுபவம் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப விலையேறப்பட்டது. எந்த ஒரு தனி மனிதனோ அல்லது சபையோ எந்த ஒரு விசுவாச குடும்பமோ என்று இந்த கில்காலின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிறார்களோ, அந்த கில்காலின் அனுபவத்தை அவர்கள் என்று சந்திக்கிறார்களோ, அந்த கில்காலின் அனுபவத்துக்குள்ளே தேவன் என்று அவர்களை நடத்துகிறாரோ, உண்மையாகவே சொல்லுகிறேன், அவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பவில்லையோ, தேவன் எதையெல்லாம் செய்வேன் என்று அவர்களுக்கு வாக்கு பண்ணினாரோ, எதை சுதந்திரிப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் அவர்களோடு பேசினாரோ, என்னென்ன தீர்க்க தரிசனங்களை எல்லாம் அவர்களுக்கு கர்த்தர் சொன்னாரோ, அத்தனையும் சுதந்திரிக்கிற பாக்கியவான்களாய் அந்த சபையும் அந்த மனிதர்களும் மாறுகிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம வருஷத்தை முடிக்கல, இன்னும் ஒரு 50 நாட்கள் நமக்கு மீதி இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நம்புங்கள், இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையிலே கில்காலின் அனுபவமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. அப்படி என்ன அந்த கில்காலினுடைய அனுபவம்? விளக்கமோ வியாக்கியானமோ தேவையில்லை, அந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்று எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்கள பார்க்கலாம். நிந்தைகளை புரட்டி போடுகிற அந்த அனுபவம் தான் கில்காலின் அனுபவம். என்று அந்த தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அந்த நிந்தைகள் புரட்டப்பட்டதோ, சத்தியம் சொல்லுகிறது அவர்கள் கானான் தேசத்தினுடைய பலனை புசித்தார்களாம். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிந்தை புரட்டப்பட்ட உடனே தேவனுடைய வாக்குத்தத்தம் அவர்கள் மீது. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நிந்தைகள் புரட்டப்படுகிற அந்த அனுபவங்களுக்குள்ள அந்த தேவ ஜனங்கள் கடந்து வந்த உடனே தேவன் எதை செய்வேன் என்று சொன்னாரோ, தேவனுடைய அந்த வாக்கு, அந்த திட்டம் பலித்திருக்கிறது, அதை அனுபவித்திருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்புங்க, இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையிலே கில்காலின் அனுபவமாய் இருப்பதாக. ஹல்லேலூயா. வருஷத்தை ஆரம்பித்து 16 மாதங்கள் ஒரு பெரும் பயணம் வந்துட்டோம். இப்போதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்குது இல்ல, ஆனால் முடிக்க போகிறோம். இன்னும் ஒரு மாதங்கள் தான். மிக வேகமாக போயிடுச்சு. கர்த்தர் உங்களுக்கு என்னென்னலாம் சொன்னாரோ எனக்கு தெரியாது, ஆனால் நம்புங்கள், கர்த்தர் சொன்னதை நீங்கள் சுதந்தரித்து, கர்த்தர் சொன்னதை நீங்கள் அனுபவித்து, கர்த்தர் சொன்னதையெல்லாம் நீங்கள் முற்றிலுமாய் பெற்றுக்கொண்டுதான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உலகம் சொல்லுகிற பிரகாரம் அல்ல. வருஷம் முடிகிறது, எனக்கு பிறக்கிற ஆண்டு நன்மையின் ஆண்டு, எனக்கு பிறக்கிற ஆண்டு மேன்மையின் ஆண்டு உலகம் சொல்லலாம். ஆனால் தேவ பிள்ளைகள் இந்த கில்காலின் அனுபவத்துக்குள்ளே கடந்து வருகிற தேவனுடைய உறவுகள் நன்மைகளை எல்லாம் சுதந்திரித்துக் கொண்டுதான் புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படி என்னையா இந்த இன்னைக்கு நான் எதை சுமந்துக்கிட்டு வரேன்? என்னுடைய வலிகளும் வேதனைகளும் உங்களுக்கு தான் சிலர் நினைக்கலாம் இல்லையா? என் வலிகளும் வேதனைகள் எனக்கு தான் தெரியும். சொல்லும், அதாவது வயிற்று வலியும் தலைவலியும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதை காட்டிலும் மேலான ஒரு அற்புதமான காரியம், நம்மை அழைத்து வந்த தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதத்திலே நிந்தைகளை புரட்டி நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அப்படி இந்த நாளிலே நாம் சுமந்து கொண்டு வந்திருக்கிற அந்த நிந்தையை நீக்கி, எந்த நிந்தையை புரட்டி கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிற பாக்கியவானாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க போகிறார். காத்திருப்போம். நிச்சயமாய் ஆவியானவர் உங்களோடு இடைப்படுவார். ஹல்லேலூயா. வேதத்திலே முதல்ல ஒரு பாத்திரத்தை நான் காட்ட விரும்புகிறேன். அவள் மிக நீண்ட காலமாக சரீரத்தில் ஒரு குறைபாடோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அற்புதமான ஒரு மகள், மிக நீண்ட காலமாக ஒரு பலவீனத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு பிள்ளை பேரு கிடையாது. அவள் சொல்லுகிறாள், ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறபோது அவள் சொல்லுகிறாள், நான் சாகிறேன் என்று சொல்லுகிறாள். மிக அந்த குறைபாடு, சரீரத்தில் இருக்கிற அந்த குறைபாடு நிமித்தம் அந்த மலட்டு தன்மையோடு வாழ்கிற அவளுடைய வாழ்க்கையில் அவள் சொல்லுகிறாள், யாரெல்லாம் அவளை காயப்படுத்தினார்களோ, எந்த இடத்திலெல்லாம் அவள் காயப்பட்டு தலைகுனிந்து வாழ்ந்தாலும் தெரியல, ஆனால் அவள் அதை சாகிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு தன்னுடைய கணவரை பார்த்து சொல்லுகிறார். இப்பொழுது அவளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அந்த குறைபாடை மாற்றின பிறகு, அவளுடைய வலிகளை வேதனைகளை நீக்கின பிறகு, இப்பொழுது அவள் பதிவு செய்த ஒரு வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 23வது வார்த்தை சாட்சி கொடுக்கிறது. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று
ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலவீனத்தோடு சரீரத்தில் ஒரு குறைபாடோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்த அவளுடைய வாழ்க்கையிலே, அந்த வலிகளை வேதனைகளை அனுபவித்த அவளுடைய வாழ்க்கையில அவள் சொல்லுகிறாள், அது நீக்கப்பட்ட பிறகு இதை வேற யாரும் நீக்கலப்பா, என் தேவன் நீக்கி விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இது நிந்தையை போலவே இத்தனை ஆண்டுகள் என் மீது அமர்ந்திருந்தது. நிந்தையை போலவே இதை நான் சுமந்து கொண்டு வலிகளையும் வேதனைகளையும் அனுபவித்த நாட்கள், கர்த்தர் இந்த நிந்தையை நீக்கி விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. 11 மாதங்கள் உங்களுடைய பயணத்தில் உங்கள் பார்வை எந்தெந்த இடத்துலலாம் குறைபாடுன்னு சொல்லி பார்த்துருச்சோம். ஒருவேளை சரீரத்தில் பலவீனமாக இருக்கட்டும், உங்கள் பொருளாதார வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் வேலையில இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும், எங்கெங்கெல்லாம் நீங்கள் குறைபாடு குறைபாடு என்று சொல்லி அங்கலாய்த்து புலம்பி வேதனைகளை சுமந்து வந்தீர்களோ, இந்த நல்ல நாளிலே அற்புதமான தேவன், நீங்கள் தேடி வந்த இந்த உண்மையுள்ள தேவன், அந்த குறைபாடு என்கிற நிந்தைகளை எல்லாம் புரட்டி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிற பாக்கியவான்களாய் என் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. குறைபாடு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு நிந்தை. நம்ம அதுக்காக ஒரு ஜெபத்தை கூட பண்ணோம் இல்லையா? டாக்டர், சர்ச்சில் நிறைய குறைபாடுகள், சபையில் நிறைய குறைபாடுகள். இன்னைக்கு அந்த குறைபாடு கர்த்தர் இன்னைக்கு நீக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. 11 மாதங்கள் எந்தெந்த இடத்துல குறைபாடு, எதையெல்லாம் பார்த்து அழுது புலம்பி, எதையெல்லாம் பார்த்து எனக்கு இல்லையேன்னு சொல்லி ஏங்கி தவித்து, எந்தெந்த இடத்துலலாம் உங்க பார்வை ஐயோ இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி வருத்தப்பட்டதோ, அந்த நிந்தைகளை எல்லாம் கர்த்தர் புரட்டி இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஒழிந்து போகிறதா. ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். நிறைவு இயேசு இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான நன்மை உங்கள் சிரசின் மீது ஊற்றப்படுவதாக. நிறைவான உங்களுடைய எண்ணங்கள் அத்தனையும் இன்று தீர்க்கப்படுவதாக. நிறைவான பலன் இயேசுவின் நாமத்தினால இறங்குவதாக. பொருளாதாரத்தில் குறைவுகள் மாற்றப்படுவதாக. உங்கள் எல்லைகளுக்குள்ள எங்கெங்கெல்லாம் தோத்து துவண்டு போய் நிறைவை தேடி தேடி அலைந்தீர்களோ, நீங்கள் தேடுகிற அத்தனை நன்மைகளும், உங்கள் கண்களுக்கு போன அத்தனை நன்மைகளும், மறைந்து 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 கிடக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் என் தேவன் வெளிப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற நாட்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களை பார்க்கலாம். சொன்னதை செய்கிற நாட்களாய் வரும் நாட்கள் மாறுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற பொழுது ஒரு நல்ல ஒரு வார்த்தை அங்கே உண்டு. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது தாவீது தன்னண்டையில் இருக்கிறவர்களை பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஏலா பள்ளத்தாக்கிலே நடக்கிற ஒரு நிகழ்வு. ஏலா பள்ளத்தாக்கிலே அந்த பக்கம் பெலிஸ்திய ராணுவம், இந்த பக்கம் இஸ்ரவேல் ராணுவம், ஒரு பெரும் போர் நடக்கிற அந்த தருவாயிலே 40 நாட்களாய் கோலியாத் என்கிற ஒரு ராட்சசன் எழும்பி நின்று அங்கே சவால் விடுகிறான். இஸ்ரவேலினுடைய சேனைகளை நிந்திக்கிறான். என்னோடு வந்து போர் செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் என்று சொல்லி அவன் கர்ஜிக்கிற அந்த கர்ஜனையை சகோதரர்களை தேடி அந்த பள்ளத்தாக்குக்கு, அந்த போர்க்களத்துக்கு வருகிற தாவீது பார்க்குறான். பார்த்துட்டு அப்போ கேட்குறான், ஏ அப்பா, இந்த பெலிஸ்தனை கொல்றவனுக்கு என்னப்பா இவன் நிந்திக்கிறானே, இந்த நிந்தியை நீக்குகிறவனுக்கு என்னப்பா செய்யப்படும் சொல்லிட்டு அந்த தாவீது சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர்கள் வாசித்தார்கள். 40 நாட்கள் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜா சவுல், 40 நாட்கள் இஸ்ரவேல் தேசத்தினுடைய பராக்கிரமசாலிகள் அத்தனை பேரும் அந்த ராட்சதன் கோலியாத் பேசுகிற அந்த வார்த்தையை கேட்டு வெட்கப்பட்டு கூனி குறுகி கிடக்கிற அந்த நிலவரத்தை அங்க பதிவு செய்து வைக்கிறான். அவன், இது இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை. இது அவன் பேசுகிற அந்த பேச்சுக்கு முன்பதாக, அவன் ஏளனப்படுத்துகிற, அவன் விடுகிற அந்த சவாலுக்கு முன்பதாக தலை நிமிர முடியாதபடி குனிந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை அவன் சொல்லுகிறான். இது இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை, இதை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜீவனோடு ஹல்லேலூயா. கோலியாத்தினுடைய முடிவு, எந்த சேனைகளை நிந்தித்தானோ
அதே ஏலா பள்ளத்தாக்கிலே தான் முடிவு உண்டானது. ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். எந்த இடத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை நிந்திக்க எழுப்பினானோ அதே இடத்துல அவனுடைய முடிவு எழுதப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. 11 மாதங்கள் ஒரு பெரும் பயணம் முடிக்க போகிறோம் வருஷத்தை. அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த இடத்துலலாம் நீ தலை குனிஞ்சி, இந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டு, யாரெல்லாம் உன்னை ஏளனப்படுத்தி காயப்படுத்தி, யாரெல்லாம் நீ நிமிர முடியாதபடிக்கு உன் தலையை குனிய பண்ணும்படியான வார்த்தைகளை சொல்லி மிகுந்த காரியங்களை, மிகுந்த பலத்தை, அற்புதமான தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டிய பாத்திரமாகிய உங்களை நீங்கள் எழ முடியாதபடிக்கு உங்கள் சிரத்தை தாழ்த்தி உங்களை பலவீனப்படுத்தினார்களோ அதே இடத்துல அவர்களின் கண்களுக்கு முன்பதாக நீங்கள் குனிந்து வாழ்கிற அந்த வெட்கம் என்கிற நிந்தையெல்லாம் கர்த்தர் புரட்டி உங்கள் தலையை உயர்த்தி கனப்படுத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது இந்த பரவசத்தில் சொல்கிறவங்க சொல்லுவாங்க, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் இங்கே அசிங்கப்பட்டுட்டேன், நான் இங்கே அவமானப்பட்டுட்டேன், இப்போ ஹாங்காங்கில் போய் அமெரிக்காவில் போய் நான் என்ன பண்ணுறேன், நல்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு, அம்மா ஐயா படித்தவர்கள் போய் நல்லா இருக்கிறாங்களே, படித்தவங்க போய் நல்லா இருக்கிறாங்கல்ல, பணம் இருக்கிறவன் போய் நல்லா இருக்கிறானே. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது. நம்முடைய ஆண்டவரை நல்லா தெரிஞ்சுக்கணும். பரவசத்தில் நடத்துகிறவர் கிடையாது. பக்தியிலே, பக்தி வைராக்கியத்தில் தம்முடைய ஜனங்களை கட்டி எழுப்புகிற தேவன். எந்த இடத்துல உங்களை காயப்படுத்தினார்களோ, யார் உங்களை ஏளனப்படுத்தினார்களோ, யார் நீங்க இல்லாமலே போகணும்னு நினைச்சாங்களோ, எந்த இடத்துல எனக்கு ஒரு விலாசம் இல்லைன்னு சொல்லி நீங்க வெட்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு கரங்களை கட்டி தலை குனிஞ்சு வாழுறீங்களோ அதே எல்லைகளுக்குள்ளே அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே உங்கள் தலைகளை உயர்த்தி உங்களை கனப்படுத்துகிற அற்புதமான தேவன் இவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குனிந்த இடத்திலேயே உயர்த்துகிற கர்த்தர் இவர். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. குனிந்த இடத்திலேயே உயர்வு, குனிந்த இடத்திலேயே நிமிர பண்ணுகிற கர்த்தர். அற்புதமான தேவனுடைய பிள்ளையே, 18 ஆண்டுகள் நமக்கு நல்ல ஒரு கதை தெரியும். 18 ஆண்டுகள் அவளை குறித்து சொல்லுகிறது வேதம். அவள் பலவீனப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்திரீ, பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவியினால் சிறைபிடிக்கப்பட்டு கூனியாகவே வாழ்ந்து கொண்டிருந்தாளாம் 18 ஆண்டுகள். ஆனால் ஒன்றை நம்மால் பார்க்க முடிகிறது, அவள் தேவாலயத்துக்கு வருவதே ஒருபோது நிறுத்தல. அவ ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். நான் நிமிர முடியலன்னா கூட பரவாயில்ல, நான் குனிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை ஆராதிப்பதை நான் விடவே மாட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் பலவீனத்துல கூட என்னை பலப்படுத்துகிற தேவன் எனக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. என்னை நிமிர பண்ணுகிற தேவன் எனக்கு ஒரு நாளை வச்சிருக்கிறார். நம்பிக்கையோடு தேவாலயத்துக்கு கடந்து வந்த அன்று இயேசு வந்துட்டாரு. ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். இயேசுவின் பார்வை அவள் மேல வந்துடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். சத்தியம் சாட்சி கொடுக்கிறது, எவ்வளவேனும் நிமிர முடியாத அந்த கூனி அன்று அதே இடத்துல கட்டுகள் அறுக்கப்பட்டு நுகங்கள் முறிக்கப்பட்டு நிமிர்ந்தாள் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர். அம்மா ஐயா, ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒரே ஒரு வாழ்க்கை தான், அடுத்த வாழ்க்கைலாம் கிடையாது. நமக்கு அடுத்த வாழ்க்கை ஆண்டவரின் வருகை. ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். இயேசு வரப்போகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். ஹலே கூனி குறுகி வாழ்கிற வாழ்க்கை அல்ல. உலகம் சொல்லுகிறத போல வெந்ததை தின்னுட்டு விதி வந்தா சாகிற வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள், நிமிர்ந்து என் ஆண்டவர் ஒருவர் உண்டு என்பதை இந்த மண்ணுலகிலே பிரஸ்தாபப்படுத்துகிற கூட்டம் நாம. ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஒருபோதும் நாம் குனிந்து போக அவர் அனுமதிப்பதே கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களை பார்க்கலாம். 11 மாதங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளையே, எந்த இடத்துல நீ காயப்பட்டு, எந்த இடத்துல கலங்கி கண்ணீர் விட்டு, எந்த இடத்துலலாம் கதறி கதறி அழுது, ஆண்டவரே என் தலை உயராதா, எனக்கு ஒரு நாள் வராதா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடியல் பிறக்காதான்னு சொல்லி நீங்கள் ஏங்கி தவித்தது உண்மை என்றால் நம்புங்கள், இந்த நாளின் விடியல் அது உங்களுக்கானது. ஹல்லேலூயா. இந்த நாளின் சூரிய உதயம் அது உங்களுக்கானது. ஒரு ஆமீன் சொல்லுங்களை பார்க்கலாம். ஹல்லேலூயா.
ஏன் பொழுது விடிஞ்சுது, சரித்திரம் நிறைய கதையை சொல்லும், உலகம் நிறைய கதையை சொல்லட்டும். ஆனால் இந்த ட்ரினிட்டி பேராலயத்தில் தேவனை ஆராதிக்க வந்த தேவனுடைய பிள்ளைகள் சொல்லட்டும், இன்ற நாளின் உதயம் எனக்காகவே கர்த்தர் உதிக்க பண்ணார் ஐயா. சூரியன் எனக்காகவே உதித்ததையா. என் வாழ்க்கையில குனிந்து போய் கூனி கிறகி கிடந்த என்னுடைய வாழ்க்கையில என்னை நிமிர வைப்பதற்காகவே கர்த்தர் இந்த நாளை எனக்கு அனுமதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிந்தை நம்மளை நிமிர வைக்கல, நிந்தைகள் நம்மளை மூடி குறுகி போய் குறைவுகளோடு வாழ வைக்கிற அந்த பிரச்சனை போராட்டங்கள் இன்னைக்கு எந்தெந்த பிள்ளைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, சத்தியத்துக்கு சாட்சியாய் நின்று சொல்லுகிறேன், சத்தியத்தின் தலைவர், திருச்சபையின் தலைவர் இயேசுவை தேடி வந்த உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் இருக்கிறேன் அந்த குறைபாடு என்கிற நிந்தையை இன்று புரட்டி, வெட்கம் என்கிற நிந்தைகளை எல்லாம் புரட்டி, கர்த்தர் நிச்சயமாய் கனத்துக்குரிய நாட்களாய், நன்மைகளை சுதந்தரிக்கிற நாட்களாய், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் உங்கள் எல்லைகளுக்குள்ளே பலிக்கிற நாட்களாய் வரும் நாட்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறைவுகளை மாற்றுறதுல நம்முடைய ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். ஒரு ஆமீன் சொல்லுங்களும் பார்க்கலாம். அதாவது நான் 19 வயசுல சிறைச்சாலைக்கு போனவன். நான் 19 வயசுலேயே சிறைச்சாலைக்கு போயிட்டேன். அப்பா பார்த்தீங்கன்னா நல்ல ஜாதகம் பார்ப்பாரு, கைரேகை நல்லா பார்க்குறேன். எங்கள் அப்பா நல்லா கைரேகை பார்ப்பாரு. நல்லா டாப் லெவலில் இருக்கிற ஓரளவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட் போஸ்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா. நிறைய பேருக்கு பார்ப்பார். காலையில் நல்லா குடிப்பார். ஒரு பக்கம் வாரத்தில் ஒரு 2 நாள் இதுக்காகவே கைரேகை பார்க்கறதுக்கு ஒதுக்கி வச்சு பார்ப்பார். நான் 19 வயசில் சிறைச்சாலைக்கு போனால் அடிக்கடி எங்கள் அப்பா என்னை பார்க்க வருவாங்க. அப்போ சென்னையில் ஜெயில், சென்ட்ரல் ஜெயில் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் தான் ஜெயிலு. இந்த பக்கம் உள்ள அக்யூஸ்டுங்க, அந்த பக்கம் பார்க்க வருகிற விசிட்டர்ஸு. நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த பக்கம் ஒரு போலீஸ், அந்த பக்கம் ஒரு போலீஸ். கயிறு கட்டி அடிப்பாங்க. ட்ரக் எதனா கொடுக்குறாங்களா அப்படின்றதுக்கோசரம் கயிறு கட்டி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த பக்கம் பார்க்க வருகிற எங்கள் அப்பா ஒவ்வொரு முறையும் அழுவார், ரொம்ப அழுவார். நான் சொன்னேன், அழாதப்பா, வந்துடுறேன், ஏன்ப்பா அழுவுற, அழாதப்பான்னு. ஒரு நாள் சொன்னார், நான் எதுக்கு தெரியுமாடா அழுவுறேன், இந்த கையில் ஆயுள் ரேகைன்னு சொல்லிட்டு ஒரு ரேகை போகுது. இந்த ரேகை சொல்லுது நீ 33 வயசில் செத்து போயிடுவேன்னு இந்த ரேகை சொல்லுதுடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. 19 வயசில் ஜெயிலுக்கு போனேன். நடுவில் பெயிலில் பரோலில் அப்படி வரும்பொழுது நானாய் விருப்பப்பட்டு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு எனக்கு 2 பெண் குழந்தைகள் ஆகிப்போச்சு. என்னுடைய முழு தண்டனையின் காலத்தை முடிச்சுட்டு நான் வெளியில் வரும்பொழுது என்னுடைய வயசு 31. 31 வயசில் ஜெயிலை விட்டு வெளியில் திரும்பி பார்த்தா என் மனைவி, என் 2 குழந்தைங்க. ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா எங்கள் அப்பா நல்ல கணித்து ஜாதகத்தை சொல்கிறேன். எங்கள் அப்பா சொன்ன வயசு 33 தான். இன்னும் 2 வருஷம்தான் இந்த மண்ணுலகில் வாழ போகிறோம். என்னெல்லாம் குறுக்கு வழி இருக்குதோ அத்தனை குறுக்கு வழியிலையும் போய் என் மனைவி பிள்ளைகளுக்காக எதையாச்சும் சேர்த்து வச்சிடணும்னு அத்தனை ஷார்ட்கட்லேயும் போனவன் நான். முடிவு விரக்தியும் வேதனையும் நிந்தைகளுமாகவே போச்சு. எங்கள் அப்பா சொன்ன அந்த 33 வயசும் வந்துடுச்சு. உண்மைதான். இந்த 33 வயசுல தான் உலகத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க திருச்சபையின் தலைவர் ஏசப்பா என்னை திருச்சபைக்குள்ள கொண்டு சேர்த்துட்டாரு. என்ன ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 33 வயசுல தான் உள்ள வந்தேன். இன்னைக்கு மனத்தாழ்மையாய் சொல்லுகிறேன், 57 வயதை கடந்து போக இந்த தலைவர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இங்க எல்லா குறைவும் மாறும். இங்க திருச்சபைக்குள்ள கால வச்சா கர்த்தர் குறைவுகளை நிறைவாக்குகிறவர். அம்மா, எதெல்லாம் குறைவுன்னு சொல்லி நீ அங்கலாய்த்து புலம்பி கதறிக்கிட்டு இருக்கிற பத்தியா, வரும் நாட்கள் நிறைவின் நாட்கள். நம்பிக்கையோடு கரங்களை தட்டுக்க பார்க்கலாம். வரும் நாட்கள் உங்களுடைய நாட்கள், ஆசீர்வாதத்தின் நாட்கள். ஜெபிச்சோம், டாக்டர் இல்ல சர்ச்சில், டாக்டர்ஸ் இல்லைன்னு ஜெபிச்சோம், நிறைவாய் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஒரு ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். பேராசிரியர்கள் இல்லை, டீச்சர்ஸ் இல்லை, ஜெபிச்சோம், நிறைவாய் கர்த்தர் கொண்டு வருவாராக. ஒரு ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். காவல்துறையை கேட்டோம், நல்ல ஐபிஎஸ் அதிகாரிகளை கர்த்தர் உள்ள கொண்டு வருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். நிறைவாய் கர்த்தர் சபையை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். சபையின் குடும்பங்கள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதத்தின் நாட்கள் தான் வரும் நாட்கள். ஏன்னா இந்த நாள் கில்காலின் அனுபவம் என்னுடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா.
நிந்தைகளை புரட்டி போடுகிற தேவன் இவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதக்காரன் இப்படி சொல்றான். சங்கீதங்களின் புத்தகம் 119 அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கிற பொழுது தாவீது இப்படி ஒரு விலக்கி அருளும், நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அஞ்சி அஞ்சி வாழ்கிற அந்த வாழ்க்கையை, பயத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கையை அவன் பதிவு செய்து வைக்கிறான். ஆண்டவரே, நான் பயத்தோடு வாழ்கிற ஆண்டவரே, இந்த பயத்தின் மத்தியில ஓடிக்கொண்டே இருக்கிற இந்த பயணம் நிந்தையாகவே இருக்குது. இந்த நிந்தையை என்னை விட்டு விலக்கி அருளும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் சங்கீதம் 34வது வசனத்துல ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சு வச்சிருப்பான். ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பயணத்துல பலர் அவனோடு கூட பயணித்தார்கள். முதல்ல ஒரு 400 பேர் உறவுகள், இப்பொழுது 600 பேர். பல ராஜாக்கள் இடத்துல போய் அவன் தஞ்சம் அடைகிறான். ஆனாலும் கூட எல்லாரும் டோர சாத்திக்கிட்டாங்க, எல்லாரும் கதவை மூடுறாங்க. ஒருத்தர் கூட அவன் இடத்துல இருந்து அந்த பயத்தை எடுத்து போடவே முடியல. இப்ப அவன் அந்த சங்கீதம் 34:4 சொல்றான் பாருங்க, என்ன சொல்லுகிறான்? கர்த்தரை தேடினேன், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிந்தையை சுமந்து கொண்டு வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில எந்த மனுஷனும் இந்த நிந்தையை புரட்டலையா, எந்த மனுஷனாலும் இந்த நிந்தையை நீக்க முடியலையா. ஆனால் நான் கர்த்தரை திரும்பவும் தேடுகிற பொழுது அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டார், என் நிந்தையை புரட்டி விட்டார். அதனால 8வது வசனத்துல சாட்சி கொடுப்பான், அவர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜீவனோடு ஹல்லேலூயா. பயம், நிந்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பயத்துல கட்டப்பட்டு வாழ்கிற அந்த வாழ்க்கை நிந்தை. 16 மாதங்களை கடந்து வந்த உங்களுடைய பயணத்துல அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாரெல்லாம் உங்களை பயமுறுத்தினாங்க, எந்த காரியம் உங்களுக்கு பயமா இருக்குச்சு, ஒருவேளை பொருளாதாரமா எந்தெந்த இடத்துல சிதைஞ்சி போய் இந்த பேய் பிசாசுலாம் சொல்றாங்க, பில்லி சூனியம் இல்ல மாந்திரிகம், குடும்பங்களுக்கு குடும்பம் வைக்கிற அந்த மோட்சமான அழிவு, இதை கண்டலாம் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் பயந்து தடுமாறி போய் கிடக்கிறது. எந்தெந்த பயத்துல கட்டப்பட்டு இந்த காலை வேளையில கர்த்தரை தேடி நீங்க உள்ள வந்தீங்களோ, என் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு தேவனை ஆராதிக்க நீங்க திருச்சபைக்குள்ள காலை வச்சீங்களோ, நீங்கள் கர்த்தரை தேடினபடினாலே உங்களுடைய எல்லா பயத்தின் நிந்தைகளை இன்று வேரோடு உங்களை விட்டு, உங்கள் எல்லைகளை விட்டு கர்த்தர் புரட்டி விடுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயம் நிந்தை. இன்னைக்கு பயத்தோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது. 1 யோவானின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சா யோவான் சொல்லுகிறார், அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமாம், பயமானது வேதனை உள்ளது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பயம் வந்துட்டா வேதனை சுமக்க முடியல, இன்னைக்கு தடுமாறி போயிடுறாங்க, வேதனையை தாங்க முடியல, தவறான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளையே, 11 மாதங்களை கடந்து வந்த உன்னுடைய பெரும் பயணத்துல எங்கெல்லாம் வேதனையை சுமந்துகிட்டு இருந்தியோ, எந்த இடத்துலலாம் தலை குனிஞ்சு பயத்துல கட்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தியோ, இன்னைக்கு நீ தேடி வந்த உங்க அப்பா ஏசப்பா அந்த பயம் என்கிற நிந்தைகளை புரட்டி அந்த பயத்தின் ஆவிகளை உங்கள் எல்லைகளை விட்டே விரட்டி விடுவாராக. ஹல்லேலூயா. விரும்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வேதனைகளை சுமப்பதை அவர் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. சும்மா பார்க்கிறவர்களாக கிடையாது, அவர் செயலாற்றுகிறவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் செயலாற்றுகிற தேவன். அவர் நம்பிக்கையோடு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். எனக்காக என் உறவுகள் செயல்படுதோ, எனக்காக என் நண்பர்கள் செயல்படுகிறார்களோ இல்லையோ, இல்லை எனக்காக நான் நம்புகிற மனிதர்கள் செயல்படுகிறார்களோ இல்லையோ, எனக்காக செயல்படுகிற ஒரே சக்தி நான் தேடி போகிற என் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. இவர் செயல்படுகிற தேவன். அம்மா செயல்படுகிற தேவன். நான் இந்த தேவனை அறியாத நாட்கள்ல சொல்றேன், சர்ச்சுக்குள்ளதான் இருப்பேன்,
சர்ச்சுக்குள்ள இருந்தாலும் முழுமையாய் ஆண்டவரை நான் ருசித்து பார்க்க முடியாது. கட்டப்பட்டவனாவே கடந்தேன், பயத்துல கட்டப்பட்டு கடந்தேன், வெளியே போக முடியாது. ஒரு கொலை குற்றவாளியாக 19 வயதிலே சிறைச்சாலைக்குள்ளே போனவன் நான். 31 வயசுல வெளியே வந்து பாடுகள் வேதனைகளை அனுபவித்து என் சிறுநீரகத்தை எல்லாம் விற்று அவ்வளவு நாற்றம் பிடித்தவன். மனைவி 2 பெண் பிள்ளைகளோடு திருச்சபைக்குள்ளே வந்து கர்த்தரை தேட வந்தவன். எதுக்கு தெரியுமா கர்த்தரை தேட வருவேன் நான்? சபைக்குள்ள வந்த நாட்கள்ல சொல்றேன், எனக்கு வெளியில போறதுக்கு பயம். வெளியில போனா போலீஸ் சுட்டுடுவாங்களோ, இல்லை யாருனாச்சும் என்னை பிடிச்சிடுவாங்களோ, இல்லை என்னுடைய உறவுகள் என்னை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க சாகடிக்கணும்னு, அவங்க சாகடிச்சிருவாங்களோ சொல்லிட்டு வெளியில் போகிறதுக்கு பயம். வெளியில் போக முடியாத அந்த சூழ்நிலையில் தான் திருச்சபைக்குள்ளே அடைக்கலம் தேடி வந்தவன் நான். திருச்சபைக்குள்ளே வந்தால் இப்படி ஆராதனை முடிச்சுட்டு போகும் பொழுது எதனா சாப்பாடு போடுவாங்க. சாப்பாடு போட்டால் அந்த ஒரு நாள் சாப்பாடு எனக்கும் என் குடும்பத்துக்கும் போதுமானதாக இருக்கும். என் பிள்ளைங்க சண்டே கிளாஸ் போச்சிங்கன்னா என்ன பிஸ்கெட்டு டீ கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு டீயை குடிச்சிட்டு பிஸ்கெட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுங்க அப்பா 2 அம்மாவுக்கு 2ன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் திருச்சபைக்குள்ள கர்த்தரை தேடி பயம். இருதயத்தில் முழுக்க பயம். வெளியே போனால் வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு பயம். அதனால வீடு ஒரு பிஞ்சு போன ஒரு ஓலை வீட்டில் 500 ரூபாய் வாடகை கொடுக்க முடியாமல் அந்த அம்மா பரதாபத்தில் எங்களுக்கு விட்டுட்டாங்க. அவ்வளவு நாற்றம் எடுத்தவனாய் சபைக்குள்ளவே வளர்ந்தவன் நான். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைய, பயம் வேதனை உள்ளது. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை சபைக்குள்ள இருக்கிற பொழுதே ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆயிப்போச்சு, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கூட இப்படியே கிடக்குதே, என் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் வராதா, ஆண்டவரை நீர் உயிர் உள்ள தேவன் சொல்றாங்களே, என் பிள்ளைகளுடைய தலையெழுத்து மாறாதா, என் பிள்ளைங்க விடுதலையா வெளியே என்னோடு கூட பயணப்பட்டு சுதந்திரமா சுத்தாதா, இப்படி எல்லாம் ஏங்கி தவித்த நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. அம்மா ஐயா, நாம தேடுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? உலகமும் மனிதர்களும் முகத்தை பார்க்கிறவர்கள், நீங்களும் நானும் தேடி வருகிற தேவன் இருதயத்தை பார்க்கிற கர்த்தர். அம்மா, உன் உள்ளத்தின் வேதனைகளை அறிந்தவர், உன் உள்ளத்துக்குள்ளே நீ அழுது கொண்டிருக்கிற அந்த அழுகையை, உன் புலம்பலை பார்க்கிற கர்த்தர் இவர். ஹல்லேலூயா. மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் இவர் ஒருபோதும் பார்க்கிறது கிடையாது. ஹல்லேலூயா. எந்த ஊர்ல நான் பயந்து வாழ்ந்தேனோ, எந்த ஊர்ல பயத்துல கட்டப்பட்டு எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, என் தலை உயராதா என்று சொல்லி ஏங்கி தவித்து இந்த கர்த்தரை தேடிக்கிட்டே இருந்தேனோ, என் வாழ்க்கையில ஒரு நாள் கர்த்தர் விடியலை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனத்தாழ்மையாய் சொல்லுகிறேன், இந்தியாவின் 13 மாநிலங்களை கடந்து ஒரு 3 உலக நாடுகளுக்குள்ளே இந்த பயந்து வாழ்ந்த என்னையும் கர்த்தர் கருவியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எந்த ஊர்ல என் பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காத, என் பிள்ளைகளை சாகடிக்கணும்னு சொல்லிட்டே தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதன் மத்தியில் என் பிள்ளைகள் இன்றைக்கு, என் பெரிய மகள் பிஎஸ்சி பிஎட் எம்எஸ்சி எம்ஃபில், அவங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரு, திருமணம் முடித்து அவர்களுக்கு பெண் குழந்தை. என் சின்ன மகள் நர்ஸு, அவர்களுக்கும் திருமணம் முடித்து 2 குழந்தை அவங்களுக்கு. ஹல்லேலூயா. பயங்களை மாற்றுகிற தேவன் இவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். எல்லாத்தையும் மாத்திடுவாரு. தலையெழுத்தையே மாற்றுகிற அற்புதமான தலைவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஹல்லேலூயா. எதை கண்டு பயந்தீங்களோ, எந்த எல்லைகளுக்குள்ள எந்த பயம் உங்களை பயமுறுத்தி வச்சிருந்ததோ, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நினைச்சு, உங்களுடைய சூழ்நிலையை நினைச்சு எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சு வாழ்ந்தீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத. என் ஆண்டவர் உன் நிந்தைகளை எல்லாம் புரட்டி உன் எல்லைகளுக்குள்ளே தம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுகிறார் இன்னைக்கு. ஹல்லேலூயா. ஜீவனோடு சொல்லுங்கள பார்க்கலாம் ஒரு ஹல்லேலூயாவே. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா. அவ்வளவு தேவன், அவ்வளவு நல்ல தேவன் இவர். பயத்தை மாற்றுகிற தேவன். அம்மா, ரொம்ப பேருக்கு தெரியாது, பிரச்சனைகள் தான் பயம். பிரச்சனைகளை பார்த்தே இன்னைக்கு பயந்து போயிடுறாங்க. இன்னைக்கு ரொம்ப பேரு வறுமை, தரித்திரம், பலவீனம், அதை பார்த்தே பயப்படுறாங்க இன்னைக்கு ரொம்ப பேரு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, பயத்தை ஆயுதமாய், பயத்தை கருவியாய் வைத்திருக்கிறவனுடைய பெயரை பைபிள் சொல்லுது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 14-15 வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையை சொல்றேன். ஜீவகாலம் எல்லாம், வாழ்கிற நாட்கள் எல்லாம் இந்த மனுக்குலத்தை மரண பயத்தின் அடிமைத்தனத்தில் கட்டி வைத்திருக்கிறவனுடைய பெயர் மரணத்துக்கு அதிகாரி பிசாசாம். ஹலோ, இருக்கிறீங்களா? அவனுக்கு பேர் என்னது? மரணத்துக்கு அதிகாரி பிசாசாம். அப்ப வாழ்கிற நாட்கள் எல்லாம் ஏதோ ஒரு பயத்தை உண்டாக்கி
உன்னால நிக்க முடியாது, நீ தோத்து போயிட்ட, அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு, நீ வெக்கப்பட்டுட்ட, கடன் பிரச்சனை, இன்னைக்கு நீ அவமானப்படுத்தப்பட்ட, அவமானம் ஆயிடுச்சு, நீ முடிச்சுக்கணும் ஏதோ ஒன்று பேசுது பாருங்க. அதற்கு பேரு பைபிள் சொல்லுது மரணத்துக்கு அதிகாரி பிசாசாம். அதனால தான் அந்த பக்கத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனால அவரும் அவர்களை போல மாறி மரணத்துக்கு அதிகாரி பிசாசை தம்முடைய மரணத்தினாலே அழித்தாராம். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேடி வந்த இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரண பயத்தை உண்டாக்கி மனுக்குலத்தை அடிமைதனத்தில் கட்டி வைத்திருந்த இந்த பொல்லாத பிசாசை அழிக்கும்படியாகவே 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக விண்ணிலிருந்து மண்ணுக்கு கடந்து வந்த மகாதேவன் இவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. மரண பயத்தை உண்டாக்கின அந்த பொல்லாத பிசாசை அழிக்கும்படிக்க விண்ணிலிருந்து மண்ணுக்கு கடந்து. இப்ப என்னையா நடந்துச்சு? அதன் பிறகு என்ன ஆயிடுச்சு? இப்ப வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன், இதோ சதாகாலமும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன், ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்லுங்கள பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம் யார் மேலெல்லாம் இருக்குதோ, இயேசுவின் உயிர்த்தெழுதலின் பங்குள்ளவர்களாய் யாரெல்லாம் தங்களை அந்த மரணத்தின் சாயலுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட உயிர்த்தெழுதலின் சாயலுக்கு கடந்து வந்தீர்களோ, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. பயம் என்கிற நிந்தைகளை போக்கி, பயம் என்கிற நிந்தைகளை எல்லாம் புரட்டின அந்த தேவனுடைய கரத்துல தான் நம்முடைய மரணத்தின் ஆளுகை. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். அவர் அனுமதி இல்லாம தலையில இருக்கிற மயிரை எல்லாம் விழாதான். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள பார்க்கலாம். பயப்படாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். பயந்து பயந்து கட்டப்பட்ட அந்த வாழ்க்கையை, பயத்தினாலே நுகத்த சுமந்து வேதனைகளை அனுபவித்த அந்த வாழ்க்கையை கர்த்தர் இன்று வேரோடு பிடுங்கி எறிவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. கில்காலின் அனுபவம் அப்படி என்னையா? அந்த தேவ பிள்ளைகளுக்கு அனுபவம் 40 ஆண்டுகள், 40 வருஷங்கள் பெரும் பயணம். தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பக்கத்துல தான் இருக்குது. அந்த நன்மைகளை சுதந்தரிக்க முடியல. தேவன் சொன்ன அந்த ஆசீர்வாதம் பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் அங்கதான் இருக்குது. அதை அனுபவிக்க முடியல. காரணம் பல நிந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கையில. நிந்தைகளை சுமந்து சுமந்து தடுமாறி போய் நிந்தைகளை அனுபவித்து அனுபவித்து அவர்கள் நாட்கள் கடந்து போச்சு, வருஷங்கள் ஆயிடுச்சு. வருஷங்கள் ஆனாலும் சரி, நாட்கள் கடந்து போனாலும் சரி, தேவன் கொடுத்த வாக்கு ஒருபோதும் தவறாது. ஹல்லேலூயா. எதை செய்வேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணினாரோ, எதை உனக்கு தருவேன்னு வாக்கு பண்ணினாரோ, எதை கொடுப்பேன் நீ எதை சுதந்தரிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் இந்த வருஷத்துல உன்னோடு பேசினாரோ, நிச்சயமாய் அதை கொடுத்து அதை நீ சுதந்தரித்து அந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்துக் கொண்டுதான் பிறக்கிற புதிய ஆண்டுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க போகிறீர்கள். கரங்களை தட்டி நல்ல உற்சாகமாய் கர்த்தரை கொஞ்ச நேரம் கனப்படுத்துகளை பார்க்கலாம். ரிகதலி யந்து ரஃபகதன மஹத ரஃபகரப ஷகலபத ரஃபகதனி ஒரிமதினி யந்து ரகதலப கரப ஷக்துகுதிரியா குரபனபனபா. குறைபாடு என்கிற நிந்தைகளை எல்லாம் புரட்டி, வெட்கம் என்கிற நிந்தைகளை புரட்டி, பயம் என்கிற நிந்தைகளை எல்லாம் புரட்டி தேவனுடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்கிற பாக்கியவானாய் கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார் என்று நம்பிக்கை இருக்கிறவர்கள் மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன் அம்மா, அவர் ஆசீர்வதிக்கிறதுல மிகவும் மேன்மைக்குரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். இந்த தெய்வத்தை நம்பி இந்த தேவனுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, இந்த தெய்வம் ஒன்று மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் சொல்லி யாரெல்லாம் அர்ப்பணித்து வாழ்கிறார்களோ, எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, எந்த சுகவீனமாக இருந்தாலும் சரி, யாரெல்லாம் இந்த தெய்வத்தை தொழுது கொள்ள தங்களை ஒப்பு கொடுத்து ஓடுகிறார்களோ, நிச்சயமாய் அவர்களுக்கு ஒரு நாள் உண்டு. ஹல்லேலூயா. நிச்சயம் அந்த நாள் ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஒரு குடிகாரனா, ஒரு கொலைகாரனா, கிட்னியை விற்று 2 பெண் பிள்ளைகளை விற்று அவ்வளவு நாற்றம் எடுத்த என்னுடைய வாழ்க்கையில கூட இந்த கர்த்தர் ஒரு நாளை கொடுத்து என் தலையை உயர்த்தி கனப்படுத்த முடியும் என்றால், என் நிந்தைகளை புரட்டி இன்று தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இந்த கர்த்தர் என்னை மாற்ற முடியும் என்று சொன்னால் நம்புங்க. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். இவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற தேவன், நம்மை ஆசீர்வதிப்பதே இவருக்கு பிரியமோ.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா ரோட்ல போறவங்களை கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு உன் நிந்தைகளை புரட்டுவேன்னு சொல்ற தேவன் அல்ல. நல்ல கவனமா கேட்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ரோட்ல போற வரவங்களை கூப்பிட்டு கர்த்தர் நிந்தைகளை புரட்டுறது கிடையாது ஒருபோதும். நிந்தைகளை புரட்டுகிற அந்த கூட்டத்துக்கு தெரியாமே கர்த்தர் ஒரு பேரை வச்சுதான் கூப்பிட்டு வந்தாரு. பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க நான் இறங்கினேன்னு மோசேக்கு சொன்ன ஆண்டவர் மோசேயோடு ஆரோனோட அந்த பேரை சொல்லி இருக்கிறாரு. அடுத்த ஆராதனையில் அந்த பேரை நம்ம தியானிப்போம். அந்த பேர் என்ன தெரியுமா? யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை மிக வேகமா வாசிச்சிருங்க பார்க்கலாம். அந்த பேர் கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி இந்த மாதம் உங்களுக்கு பிரதானமான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாய் இருப்பதாக நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி விட்டுருங்க. நீங்கள் இஸ்ரவேல் யாருங்க? இஸ்ரவேல் எத்தனை பேர் கேட்டீங்க? இஸ்ரவேல் சபையார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சபையார் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். சபையார் ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஹல்லேலூயா. சபையார்னு பேரை வச்சுதான் கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். நீங்கள நானும் உள்ள வர்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் நமக்கு பேரை வச்சுட்டாரு, சபையார்னு. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சபையாரின் நிந்தைகளை புரட்டி சபையாருக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சபையார் சுதந்தரிக்கிற வரைக்கும் கர்த்தர் அவர்களை விடவே இல்லை. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை முன்னடத்த அவர் அப்படியே முன்னாலே போனார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். சபையார் விசேஷமானவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சபையாருக்குள்ள குறைவுகளை நீக்குகிற தலைவர் இவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சபையாருக்குள்ள இருக்கிற வெட்கத்தை புரட்டி வாழ வைக்கிற கர்த்தர் இவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். சபையாருக்குள்ள எந்த எல்லைகளுக்குள்ள பயம் வந்தாலும் சரி, சபைக்குள்ள எந்த மூலையில பயத்துல கட்டப்பட்டு கிடந்தாலும் சரி, இயேசு என்கிற அந்த விலையேறப்பட்ட நாமம் அந்த பயத்தின் கூறுகளை வேரோடு பிடுங்கி எறிஞ்சி அவன் பயந்த இடத்திலேயே கட்டப்பட்ட இடத்திலேயே கட்டுகளை அறுத்து அவன் தலையை உயர்த்துகிற கர்த்தர் இவர். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ மேன்மை உண்டு அன்பான தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ காரியங்கள் விசேஷம் உண்டு. ஆனா இன்னைக்கு காலை ஆராதனையில நான் போகிற திருச்சபை விசேஷம் நம்பி நீங்க உள்ள வந்தீங்க பாத்தீங்களா? சபை ஒன்று மாத்திரமே விசேஷம், இந்த தேவனை விட மாட்டேன்னு சொல்லி நம்பிக்கையா உள்ள வந்தீங்க பாத்தீங்களா? நீங்கள் தேடி வந்த இந்த சபையின் தலைவர் தான் உங்கள் குறைவுகளை நீக்கி உங்கள் வெட்கத்தை புரட்டி உங்கள் பயத்தையும் மாற்றி உங்கள் எல்லைகளுக்குள்ள தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற கர்த்தராய் உங்களோடு கூட பயணிக்கிறார். இன்னைக்கு நம்புங்க, உங்க முன்னால போய் இன்னைக்கு கோணலையெல்லாம் சபையாக்குகிறாரு. நீங்க கால் வைக்கும் பொழுது நன்மையின் அற்புதமான அதிசயமான அத்தனை காரியங்களை நீங்கள் கண்ணால பார்ப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்கள பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் பலன் இருந்தா மாத்திரம் எழுந்துக்குங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இருந்த இடத்துல கண்ணை மூடி உங்க வாயை திறந்து மனசார இருதயத்திலிருந்து இந்த ஆண்டவரை கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உற்சாகமா ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம்ப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. நல்ல விடுதலையா சொல்லுங்க. நீங்க பண்ற ஸ்தோத்திரம் உங்க காதுகளில் கேட்கட்டுமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்கேயும் வேலைக்கு போகலன்னு சொன்னா, உங்களுக்கு வேற எதுவும் வேலை இல்லைன்னு சொன்னா, 2வது ஆராதனையில கண்டிப்பா கலந்துக்குங்க. நிச்சயமாய் சத்தியத்தோடு கூட என் சாட்சியை நான் முழுமையாய் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்கள் நிந்தைகளை எல்லாம் புரட்டி போட கர்த்தர் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பலத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். பலன் இருந்தா கரங்களை தட்டி கூட கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நிறுத்தாதீங்க. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரிகதினி யந்துல ஃபகதன மகதர கதர மகரவா ஓ ரப ஷகரவ தைர பகுதர கதல கந்தன மகரவா ஓ ரமதிரி பகுதர கதர மகரவ ஷகரவ திரி பகுதர கதர 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 ஓ ரதனதர விட்டு கொடுங்க. நல்ல ஆவியின் வெள்ளத்துல கொஞ்ச நேரம் கர்த்தருடைய கரத்துக்குள்ள உங்களை விட்டு கொடுங்க பார்க்கலாம். உங்க நிந்தைகளை புரட்டி போடுகிற கர்த்தர் இவர். உங்கள் குறைபாடு என்கிற நிந்தையை புரட்டுகிற கர்த்தர் இவர். உங்கள் வெட்கம் என்கிற நிந்தைகளை புரட்டுகிற கர்த்தர் இவர். உங்கள் பயம் என்கிற நிந்தைகளை எல்லாம் புரட்டி அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பயணிக்க இறங்கி இருக்கிறாரு. நம்புங்க. ரபக ரபக ரப ஷபத ரபக ரப. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள்
அவர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அது எங்க இருந்தாலும் சரி, வெண்கல கதவுக்கு பின்னால் இருந்தாலும் சரி, இருப்பு தாழ்பாடுகள் போட்டு பூட்டப்பட்டு இருந்தாலும் சரி, அந்தகாரத்தில் இருந்தாலும் சரி, ஒளிபடத்தில் இருந்தாலும் சரி, உங்கள் கண்களுக்கு மறைந்து போன அத்தனை ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் மீது இறங்குவதாக, இறங்குவதாக, இயேசுவின் நாமத்தினாலே இறங்குவதாக. நீ விரும்பி வந்த, நீ நாடி தேடிக் கொண்டிருக்கிற உன் வேலையின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது அதன் கதவுகள் திறக்கப்படுவதாக. குடும்பத்தில் இவ்வளவு பிரச்சனையா? குடும்பத்துல பிரச்சனை. ஜான் ஏறினாய குடும்பத்துல முடல் சறுக்குது, தடுமாறி போய் நிற்கிறாயா? இதோ உன் தடுமாற்றங்களை மாற்றுகிற கர்த்தர் இன்னைக்கு உன் தடுமாற்றங்களை போக்குகிற கர்த்தர், உன்னை நிறைவாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இவர். இயேசுவின் நாமத்தாலே எல்லா தடுமாற்றத்தின் ஆவிகள் ஓடி போவதாக. தலைவினத்தோடு வந்துட்டையா, மூட்டு வலி, சுகரு, ஐயோ நிறைய பலவீனையா, ஐயோ ஒரு பக்கம் மார்வலி, நிக்க முடியல. இதோ உன் பலவீனத்தின் மத்தியிலே தேவன் கொடுக்கிற சுகம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவா இறங்குவதாக. எலும்புகளுக்குள்ள சுகம் இறங்குவதாக, உன் நரம்புகளுக்குள்ள சுகம் இறங்குவதாக. நிறைவாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இவர். நிந்தைகளை எல்லாம் புரட்டி தேவன் கொடுத்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிக்கிற பாக்கியவான்களாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விஷயம், நீங்களே கண்ணை மூடி இருக்கிற இந்த வேலையில கரங்களை கூப்பி, ஆண்டவரே நல்ல வார்த்தையை கேட்டையா, நல்ல வார்த்தையை கேட்ட ஆண்டவரே, நாங்கள் அப்படியே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி